ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரீபிரியாஸ் மூமெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் ரொம்ப கனமழை பெய்யுதுங்க. இந்த டைமில் நம்மளுக்கு நல்லா நாக்குக்கு ருசியாக ரொம்ப காரசாரமாக ஒரு டிஷ்ஷுன்னு சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்குங்க. Oh my god. அதுக்காக நான் இன்றைக்கி செஞ்ச டிஷ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, பட்டாணி சுண்டலில் நல்ல ஒரு பருப்பு வடையை மேலே போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. கொஞ்சம் வேலை தான், ஆனால் செஞ்சு சாப்பிடும்போது அந்த வேலை செஞ்ச இதே போயிருங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா, அவங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஒரு டிஷ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்குங்க குழந்தைகளுக்கு. இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ வாங்க நம்ம பட்டாணி சுண்டல் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க, 3 சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க, 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்குறேங்க, கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் எடுத்து வச்சுருக்குறேங்க. 1 கப் அளவுக்கு பட்டாணியை காலையில் ஊற வச்சு ஈவினிங் நம்ம செய்ய போகிறோங்க. அதுக்கு வேக வச்சுட்டேன் குக்கரில் போட்டு. சாயந்தரம் நம்ம செய்கிறதுனால காலையிலே ஊற வச்சுட்டோம்னா சாயந்தரம் கொஞ்சம் நல்லா ஊறிடுங்க. அப்புறம் ஒரு 2 விசில் 3 விசில் விட்டிங்கனாவே நல்லா வெந்து வந்துடும். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே தனித்தனியாக பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்லங்க, அதை எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்து முதல்ல வெங்காய பேஸ்ட் இருக்கிறதுலங்க அதில் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கணுங்க. வெங்காய பேஸ்ட் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த கிரேவி ரொம்ப நல்லா இருக்குங்க, பட்டாணி சுண்டல் கிரேவி. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் வர அளவுக்கு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த வெங்காய பேஸ்ட்டும் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அதில் அரைச்சி வச்சுருந்த தக்காளி எடுத்து போடணுங்க. தக்காளி சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா தக்காளி போட்டோன்னே பார்த்திங்கன்னா இந்த மசாலா ஒரு லைட்டு ரெட் கலரில் வந்துடுங்க. அந்தளவுக்கு வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரேவியும் அதே கலரில் கிடைக்கும், நல்லாவும் இருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சுங்க. இப்போ கிரேவி நல்லா கலந்து லைட் ரெட் கலரில் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தேவையான அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், அதாவது குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதெல்லாம் போட்டு நல்லா இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வணங்கி வரக்கூடையே இதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்ருங்க. இது நல்லா வணங்கி வந்தோடனே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா நம்ம பட்டாணி வேக வச்சுருந்த தண்ணியும் நம்ம இதில் தாங்க சேர்த்த போகிறோம். அதனால் இப்போ சும்மா அந்த பச்சை வாசம், அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு நம்ம அதிகமாக முதலே சேர்த்த வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்திட்டு அதுக்கப்புறம் பட்டாணியெல்லாம் போட்டதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு பார்த்து கூட நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த போட்டு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை ஒரு கொதி விட்டுலாங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அதில் நம்ம வேக வச்சுருந்த பட்டாணி அந்த தண்ணியோடையே கலந்து விட்டுலாங்க. தண்ணியோடையே போடும்போது அவங்களுக்கு நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும், அதே நிமிஷம் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தும் கூடங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க. ரொம்ப இந்த மழை காலத்துக்கு ஈஸியாக சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் காரம் சேர்த்துனால வடையில் நம்ம காரம் சேர்த்த போகிறது கிடையாதுங்க. ஒரே ஒரு மிளகா போட்டு தான் நம்ம வடை சுட போகிறோம். அப்போ உங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் காம்பினேஷன் கரெக்டாக வந்துடுங்க. குழந்தைகளும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாங்க. இப்போ நம்ம வடை சுட போகிறோம். வடைக்கு 1 கப் அளவுக்கு வடைப்பருப்பு எடுத்து வச்சுருக்குறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேங்க, பூண்டு ஒரு 4 பல் எடுத்து வச்சுருக்குறேங்க, சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்குறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் இந்த வரமிளகா, 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் இந்த வடை பருப்பு இருக்குல்லங்க, அந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்தி இந்த வடை பருப்பையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா அரைச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தருன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாதுங்க. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா என்னங்க, நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, கொஞ்சோண்டு அரிசி மாவு எல்லாமே கலந்து போட்டு
நம்ம வடை சுட ஆரம்பிச்சிடலாங்க. இதனால் நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு இல்லைன்னா நம்ம வடை 2 வடை சுட்டு பார்த்துட்டு கூட உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காதுங்க. ரொம்ப வடைக்கு உப்பு ஜாஸ்தியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் மீடியமான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ சிலவங்க வந்து பட்டாணி சுண்டல் தனியாக சாப்பிட்றம்பாங்க, வடை தனியாக சாப்பிட்றவங்க கூட இருப்பாங்க. அப்போ 2ம் காம்பினேஷனாக வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு போட்டு செஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வடைக்கான மிக்ஸும் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த பருப்பு வடை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மசாலாவோட, அதாவது இந்த பட்டாணி சுண்டல் மசாலாவோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. இந்த மழை காலத்துக்கு இந்த மும்பையில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா சரியான கனமழைங்க. ஜூலைலலாம் நல்லாவே ஆரம்பிச்சிருச்சுங்க மழை. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்குங்க ஈவினிங் நேரத்தில். பாருங்க, நம்ம இப்போ வடை சுட ஆரம்பிச்சிடலாம். வடையை அழகாக தட்டி தட்டி போட்டு நல்லா 2 பக்கமும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த நல்லா பொரிஞ்சு வந்துடணுங்க. வடை வந்து கலரும் மாறக்கூடாது. நல்லா அடுப்பு ஸ்பீடாக இருக்கணும் வடை உள்ளே போடும்போது. அப்புறம் மீடியம் பண்ணிக்கணுங்க. மீடியம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடை நல்லா வெந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மசாலாவோட இந்த வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.